Taste the Daily. சேலம் கோவை தேசிய நெடுஞ்சாலையில் கந்தம்பட்டி பகுதியில் நெடுஞ்சாலையின் குறுக்கே செல்லும் திருமணி முத்தாறு நிரம்பி சாலையில் 3 அடி உயரத்திற்கு தண்ணீர் செல்வதால் போக்குவரத்து துண்டிக்கப்பட்டுள்ளது. இதனையடுத்து அப்பகுதியில் அதிமுக பொதுச் செயலாளரும் எதிர்க்கட்சி தலைவருமான எடப்பாடி கே பழனிசாமி பார்வையிட்டு வருகிறார். அந்த காட்சிகளை நாம் தற்போது பார்த்து வருகிறோம். பாதிப்பிற்கு உள்ளாகி இருக்கக்கூடிய இடத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் நேரில் சென்று பார்வையிட்டுக் கொண்டிருக்கிறார். அந்த காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது தொடர்பான விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் மதியழகன் இணைந்திருக்கிறார். அவரிடம் கேட்கலாம். வணக்கம் மதியழகன், விவரங்கள். வணக்கம் சையத். சேலத்தில் கடந்த 3 நாட்களாகவே கனமழை பெய்து கொண்டிருக்கின்றது. அதிலும் குறிப்பாக ஏற்காடு பகுதியில் அபரிமிதமான பெய்த மழையினால் ஏற்காடு பகுதியில் இருந்து வெளியேறக்கூடிய தண்ணீர் முழுவதும் திருமணி முத்தாறு வழியாக தான் செல்கிறது. அந்த வகையில் பார்க்கும்போது திருமணி முத்தாறில் மழை நீரானது கரை புரண்டு ஓடுவதால் இங்கு அருகில் உள்ள குடியிருப்பு பகுதிகளுக்கும் தண்ணீர் சூழ்ந்திருக்கிறது. இந்த நிலையில்தான் சேலம் கோவை தேசிய நெடுஞ்சாலையில் கந்தம்பட்டி பகுதியில் இந்த திருமணி முத்தாறு தேசிய நெடுஞ்சாலையை கடந்து செல்வதால் அந்த பகுதியில் திருமணி முத்தாறில் செல்லக்கூடிய தண்ணீர் அதிகமாகி வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு இந்த தண்ணீர் முழுவதும் தேசிய நெடுஞ்சாலையில் கிட்டத்தட்ட 3 அடி உயரத்துக்கு சென்று கொண்டிருக்கிறது. இந்த பகுதியை தற்போது அதிமுக பொதுச் செயலாளரும் சட்டப்பேரவை எதிர்க்கட்சி தலைவருமான எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறார். இந்த பகுதியில் நேற்று இரவு 12 மணி முதலே இந்த பாதிப்புகள் இருந்து இந்த வழியாக கோவை, ஈரோடு, கேரளா மற்றும் சபரிமலைக்கு செல்பவர்கள் இந்த பகுதியிலேயே நின்று விட்டார்கள். ஏனென்றால் அடுத்தடுத்து வரக்கூடிய வாகனங்கள் இவர்கள் பின்னோக்கி செல்ல முடியாமலும் தண்ணீரானது சாலை நிற்பதால் இவர்கள் முன்னோக்கி செல்ல முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது. அதனால்தான் இந்த பகுதியில் அந்த வாகனங்கள் அனைத்தும் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கின்றன. அதிலும் ஒரு சில வாகனங்கள் மழை தண்ணீரில் அடித்து செல்லப்பட்டிருக்கிறது. மேலும் ஒரு சில வாகனங்கள் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த வாகனங்கள் தண்ணீரில் மூழ்கி பழுதாக இருக்கின்றன. அந்த காட்சிகளை தான் நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். இதுல இந்த பாலத்தின் மீது, அதாவது கந்தம்பட்டி பகுதியில் திருமணி முத்தாறு மீது கட்டப்பட்டுள்ள இந்த பாலத்தின் மீது ஒரு கார் ஒன்று சேதமாகி நின்று கொண்டிருக்கிறது. அதனை மக்களின் இயந்திரம் கொண்டு வெளியேற்றுவதற்கான நடவடிக்கையில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். அந்த இடத்தை தற்போது பொதுச்செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் பார்வையிட்டுக் கொண்டிருக்கிறார். இந்த தண்ணீர் சாலையில் நிற்பதால் சேலத்தில் இருந்து கோவை வழியாக செல்லக்கூடிய அனைத்து வாகனங்களும் மாற்றுப்பாதையில் செல்லுமாறு திருப்பி விட்டிருக்காங்க. ஆனால் நேற்று இரவு முதலே இந்த பாதிப்பு இருக்கிறது. ஆனால் மாவட்ட நிர்வாகம் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்று இங்கு காத்திருந்த பயணிகள் குற்றம் சாட்டியிருக்கிறார்கள். அதிலும் குறிப்பாக சபரிமலைக்கு செல்லக்கூடிய பக்தர்கள் அவர்கள் இரவு 12 மணி முதல் சாப்பிடுவதற்கு எதுவும் இல்லாமலும் அடிப்படை இங்கே காத்துக் கொண்டிருக்கிறார்கள். தற்போது எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் இந்த பகுதியை பார்வையிட வருவதாக தகவல் அறிந்த பின்னரே அவசரமாக இங்குள்ள தடுப்பு, அதாவது சாலைக்கு நடுவில் உள்ள தடுப்பு சுவரை இடித்துவிட்டு தண்ணீரை வெளியேற்றும் முயற்சியில் தான் மாவட்ட நிர்வாகம் தற்போது ஈடுபட்டிருக்கிறது. இந்த நடவடிக்கையை இரவே செய்திருந்தால் இந்த பகுதியில் போக்குவரத்து தற்போது சென்று கொண்டிருக்கும். ஆனால் மாவட்ட நிர்வாகம் அதை துரிதமாக செய்யாமல் காலம் தாழ்த்தி வந்ததும், அதுவும் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் இந்த பகுதியை பார்வையிட வருவதாக தெரிந்த பின்னர் தான் இந்த நடவடிக்கை தற்போது மேற்கொண்டிருக்கிறது. சையத், மதியழகன், அதிமுக பொதுச் செயலாளர் களத்திற்கு ஆய்வு செய்து கொண்டிருக்கிறார். ஆனால் இதுவரை அந்த இடத்திற்கு வேறு ஏதேனும் அரசு அதிகாரிகள், மாவட்ட நிர்வாகத்தை சார்ந்த அரசு அதிகாரிகள் யாரேனும் வேறு ஏற்பாடுகள் ஏதாவது செய்வதற்கு பார்வையிட்டார்களா? ஆய்வு ஏதேனும் செய்தார்களா? விவரங்கள். இதுவரைக்கும் அவர்கள் எந்த ஒரு அதிகாரிகளும் இந்த பகுதிக்கு வரவில்லை என்பதுதான் இங்குள்ள மக்களின் குற்றச்சாட்டு. ஏனென்றால் இந்த மழைநீரானது பார்க்கும்போது கிட்டத்தட்ட 40 ஆண்டு காலமாக இல்லாத அளவுக்கு இப்போதைய மழைநீர் வந்திருக்கு. இந்த பெரிய பாதிப்புகள் இங்கு ஏற்பட்டிருக்கிறது. ஆனால் நேற்று நள்ளிரவு 12 மணி முதல் இங்கு நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த வாகனங்கள், அதில் குறிப்பாக சபரிமலைக்கு செல்லக்கூடியவர்கள் ஏராளமானோர் இருந்திருக்கிறார்கள். அவர்கள் மாவட்ட நிர்வாகத்தை தொடர்பு கொண்டு தங்களுக்கு உதவி தேவைப்படுகிறது என்று கேட்டிருக்கார்கள். ஆனால் மாவட்ட நிர்வாகமோ அவர்களுக்கு எந்த காலை வரை அவர்கள் பேசியிருக்கிறார்கள் உதவி கேட்டு. ஆனால் மாவட்ட நிர்வாகத்திலிருந்து எந்த ஒரு உதவி அவர்களுக்கு செய்யப்படவில்லை என்பது அவர்கள் தரப்பினரே
இந்த குற்றச்சாட்டு முன்வைத்திருக்கிறார்கள். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி மதியழகன். சேலம் கோவை தேசிய நெடுஞ்சாலையில் கந்தம்பட்டி பகுதியில் நெடுஞ்சாலையின் குறுக்கே செல்லும் திருமணி முத்தாறு நிரம்பி சாலையில் 3 அடி உயரத்திற்கு தண்ணீர் தேங்கி செல்வதால் தற்போது போக்குவரத்து துண்டிக்கப்பட்டுள்ளது. தண்ணீர் தேங்கி இருக்கக்கூடிய இடமானது தேசிய நெடுஞ்சாலை ஆகையால் அதை கடந்து செல்லக்கூடிய வாகனங்கள் செல்ல முடியாமல் தவித்து வருகின்றன. பல்வேறு பகுதிகளுக்கு செல்லக்கூடிய வாகனங்கள், அதில் பயணிக்கக்கூடிய பயணிகள் எல்லாம் அங்கேயே நீண்ட நேரமாக நின்று கொண்டிருக்கக்கூடிய அந்த காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம்.